இது ஒரு முக்கியமான மேட்ரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இதில் அடங்கியிருக்கு. என்னன்னா, அன்சாரிகளுக்கு என்ன சொல்கிறாங்க, வேலை முடிஞ்சிருச்சுன்னாங்களா, இது ஒரு ஃபித்னாவை கிளம்பிடும். அது இப்படி முடிஞ்சிருச்சு இல்லை, அப்போ கடைசியாக அந்த வேலை முடிஞ்சது என்னங்கிற அதையும் சேர்த்து சொல்கிறோம். என்ன ஆகுதுன்னா, பின்னாடி உமர்லியானு காலகட்டத்தில் அந்த ரோம் நகரத்தை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு உமர்லியானு போகிறாங்க, அதாவது படையை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த படையில் ஒரு படை தளபதியாக யார் இருக்கா, அபு அய்யூபல் அன்சாரி. இவர் யார், கடைசியாக அன்சாரி ஆனவர் இல்லை, ரசூலா வரும்போதே அவரை வீட்டில் உட்கார வச்சவர் இவர் தான். இவர் வீட்டில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குறாங்க. ஃபஸ்ட்டு நாளே இவர் வீட்டில் தான் வர்றாங்க. அபு அய்யூபல் அன்சாரியும் ரசூலாவும் சகோதரர்கள்னு வச்சிங்களா. அன்சாரியும் முஹாஜிர் சகோதரர் இல்லை, அபு அய்யூபல் அன்சாரியும் ரசூலாவும் சகோதரர். அந்த மாதிரி கணக்கு அவர் வந்து இருக்கிறார் இந்த படையில். ஒரு 20 வருஷம் அதாவது ரசூலாவுக்கு அப்புறம், அந்த சம்பவத்துக்கு அப்புறம் 20 வருஷம் கழிச்சு அந்த படையில் இருக்கிறார். அப்போ பார்க்குறாரு, முன்னாடி ரோமாபுரியுடைய படம் பிரம்மாண்டமாக இருக்குது, சண்டை உள்ளே கிட்டே நெருங்க முடியல. அப்போ ஒரு ஆள் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சஹாபியா தாபியான்னு தெரியல, முதல்ல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த டீமுக்குள்ளே பூந்துடுறாரு. அதாவது அந்த ரோமாபுரியுடைய அந்த படைக்குள்ளே வாள் எடுத்துகிட்டு ஒரு உள்ளே நுழைஞ்சிடுறாரு. இது நுழைஞ்சா திரும்பி வர முடியாது, ஒன் சைடு சூசைடு ஆப்ரேஷன் அது. அதாவது பாம்பு கட்டிட்டு உள்ளே போகிற மாதிரி போனால் திரும்பி வர முடியாது. இப்போ உள்ளே நுழைஞ்ச உடனே சஹாபாக்கள் எல்லாரும், அதாவது அந்த இருந்த அந்த மக்கள் சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. சஹாபாக்களாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, அவங்க தாபீன்களாக இருப்பாங்க. அவங்க சுப்ஹானல்லாஹ்னு கத்துறாங்க. கத்திட்டு சொல்கிறாங்க, தனது கைகளாலே இவர் அழிவில் விழுந்து விட்டார், தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டார். அல்லாஹ் இப்படி சொல்லவே இல்லை, இவர் பாட்டுக்கு போய் உள்ளே போக வேண்டிய என்ன இருக்குது, சக்திக்கு மீறி உள்ளே போயிருக்கூடாது இல்லை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொல்லி அந்த இடத்துல குர்ஆன் வசனத்தை வேற ஓதுறாங்க. 295 எடுத்து, உங்கள் கைகளால் உங்கள் அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இவர் பாட்டுக்கு உள்ளே பூந்து அழிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அபு அய்யூபல் அன்சாரி சொல்கிறாங்க, நிறுத்துங்க, வாங்கடா எல்லாம் முதல்ல இங்கே வாங்க அப்படிங்கிற கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு போய் பயான் பண்ணுறாங்க. என்ன ஆயத்து, என்ன விளக்கம், என்ன சம்மந்தம் இல்லாமலாம் பேசுகிறீங்க, அந்த ஆயத்தே எங்களுக்கு தான், எனக்கு தான் இறங்கிச்சுங்கிறார். அந்த ஆயத்து இறங்கின ஆள் யார் தெரியுமா, அதே நாங்கள் தான் அது அப்படின்னு. என்ன மேட்ருனா, மக்கா வெற்றி இந்த வேலை இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சஹாபாக்கள் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போதோ அதான் ரசூலா சொல்கிறாங்களே, இப்போ இஸ்லாத்தில் புதுசாக ஆள் வந்துட்டாங்க, உங்களுக்கு வந்து புதுசாக ஆட்கள் ஜாயின்ட் ஆகிறாங்க, இது இப்போ சொல்கிறாங்க. சஹாபா அன்சாரிகள் பேசுகிறாங்க, இப்போதோ அல்லாஹ்வுடைய இஸ்லாத்திற்கு கண்ணியத்தை வழங்கிட்டான், இப்போ இஸ்லாம்ங்கிறது ரொம்ப கண்ணியமாக போச்சு, எல்லாரும் அதில் வந்து சேர்ந்துக்கிறாங்க, அதற்கு உதவியாளர்களையும் அதிகமாக்கி விட்டான். அதாவது இஸ்லாத்துடைய போருக்கு உதவியாளர்களும் என்ன ஆயிட்டாங்க, தாறுமாறா பெருகிருச்சு. இப்போ போருக்கு கூப்பிட்டா லட்சக்கணக்கில் ஆள் இருக்காங்க. அப்போ நாம் வந்து வேலையை செய்ய வேண்டாம் அவங்க சொல்கிறாங்க என்று கூறினோம். இனி நாம் நம்ம இழந்த பொருட்களை சரி செய்வோம். இந்த 10 வருஷத்தில் நம்முடைய பொருளாதாரம் இழப்பு ஏற்பட்டுச்சு இல்லை, அதெல்லாம் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இதுக்கப்புறமாவது நாம் போய் மறுபடியும் அந்த பேரிச்ச மரங்கள்லாம் எடுத்து நிப்பாட்டி அந்த விவசாயம்லாம் முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தேனாறு பாலாறு ஓடிட்டு இருந்துச்சு அது மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வேலை வந்து செய்யலான்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பேசிட்டு தான் இருந்தோம், நாங்கள் எங்களுக்குள்ளே பேசினோம், அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். அவர் சொல்கிறார், நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறோம், பேசும்போது அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டா. ரசூலுல்லாஹ் நம்மளை கூப்பிட்டு, இந்தாங்க அவனுக்கு ஆயத்தை உங்களுக்கு சார்பாக வந்திருக்குது, கிஃப்ட் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. என்ன வசனம்னா, அல்லாஹ் சொல்கிறான், ஏற்கனவே நீ அதாவது செஞ்ச செலவு பத்தலை, அதாவது இவங்க பேசுகிறதே என்னன்னா நிறைய காசு போச்சு, அதை கரெக்ட் பண்ணலான்ட்டு. அல்லாஹ் புதுசாக சொல்கிறான், அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள். மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன சொல்கிறான், இங்கே செலவு பண்ண காசை இவங்க திருப்பி எடுக்கலான்னு இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து அல்லாஹ் சொல்கிறான், எங்கப்பா என்ன போகிறீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு பண்ணுங்க அப்படிங்க. செலவா மறுபடியுமா? அப்போ சொல்கிறாங்க, உங்கள் கைகளால் அழிவை தேடிக்கொள்ளாதீங்க. விவசாயத்துக்கு எல்லாம் சொல்கிறான், உங்கள் கையிலே அழிஞ்சு போயிடுவீங்களாட்டு இருக்குது, விவசாயத்தை தேடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பதில் சொன்னால், நீங்கள் இந்த ஆயத்தை போய் இங்கே ஃபிட் பண்ணுறீங்களா? அவர் எவ்வளோ நல்ல வேலை செஞ்சு அவர் உள்ளே போய் உயிரோட போனார், திரும்பி வரல. இதுதான்டா வாழ்வு, நீ வியாபாரத்துக்கு போகிறேன்னு இல்லை, இது அழிவு. அதாவது உயிரை காப்பாற்றுறதா அழிவு, இந்த துனியாவோட கெட்டியாக பிடிச்சிக்கிறது, இந்த பூமியா வரமாட்டேன் அப்படின்ட்டு, இதுதான் அழிவு. அல்லாவுக்காக துணிஞ்சு போகிறாமில்ல, அது வந்து வாழ்வுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்ததை உல்டாவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் அன்சாரிகளுக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு ரசூலா சொன்ன உடனே அவங்க வேலை முடியல, இவர் இதிலே தான் போய் ஷஹீதாகி தான் சாவுறார். யார்? அபு அய்யூபல் அன்சாரி. கிட்டத்தட்ட அந்த குஸ்துன் துனியாங்கூட அந்த வெற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்னறிவிப்பு செய்கிறாங்க. யார் அந்த போருடைய முதல் தாக்குதலில் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாவ மன்னிப்பு இருக்குன்ட்டு. அதனால் ரசூலா சொன்னதுனால 18 வாட்டி அந்த தாக்குதல் ஏற்படுது. 18லையும் அவர் கலந்துக்கிறாரு, 18ஆவதுல மவுத்து.
கடைசியில் தான் அவர் போய் மவுத் ஆகிறாரு. அப்போ அதனால் வந்து இந்த இடத்துல தவறான விளக்கங்கள் புரிஞ்சிடக்கூடாங்கிறக்கா இந்த ஒரு விளக்கத்தையும் சொல்கிறோம்.